80 சென்ட்டில் ஒரு தென்னந்தோப்பு பஸ் போகிற மெயின் தார் ரோட் ஃபேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகாது. ஏவி ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த தோப்பினோட மொத்த ஏரியா எக்ஸாக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 83 சென்ட் வருதுங்க. தார் ரோட் ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 அடிக்கு மேலே தார் ரோட் ஃபேஸிங் லென்த் வருதுங்க. தென்னை மரத்தினோட வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வயசு ஆயிடுச்சுங்க. ஒரு சில கன்றுகள் வந்து காய்ப்புக்கு வந்துருச்சுங்க, பாலை விட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 100% காய்ப்புக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிருங்க, இன்கமும் ஜென்ரேட் ஆயிருங்க. அருமையான தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்புக்கு ரொம்ப பக்கமாகவே ஒரு குளம் அமைஞ்சிருக்குதுங்க. நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க. பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டினோட கால்வாய் வந்து இந்த லேண்ட்லேருந்து ஒரு 100 அடி தள்ளி போயிட்டுருக்குதுங்க. அதனால் தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ சேலுக்கு வந்திருக்கிற இந்த 83 சென்ட் தென்னங்கன் தோப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே வந்து கிணறு, போரு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து பிரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க. 83 சென்ட் மட்டும். அவங்க ஒரு 3 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 6 மாதம் வரைக்கும் அவங்க தண்ணீர் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போர் போட்டு தண்ணீர் உருவாக்கணுங்க. இந்த ஏரியா வந்து போர் போட்டால் உடனடியாக தண்ணி கிடைக்குங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப மேலேயே இருக்குங்க. நல்லா செழிப்பான ஏரியா. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம போர் போட்டு தண்ணி உருவாக்கணுங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களே மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு உள்ள இன்டர்கிராப்பாக மாமரம், வாழை, கொய்யா இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. அதில் நிறைய காய்ப்புக்கும் வந்துருச்சுங்க. நீங்கள் ஒரு குறைவான பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகுங்க. டோட்டல் ஏரியா கம்மியாக இருக்குங்க. அதே அளவுக்கு ஓரளவுக்கு குறைவான பட்ஜெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நல்ல செழிப்பான ஏரியாவிலேயும் அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியா. இந்த மாதிரி சின்ன ஏரியாவில் இருக்கிற தென்னந்தோப்பு வர்றதே ரொம்ப ரேராக இருக்குங்க. வந்தாலும் டக்குன்னு சேல் ஆயிடுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் லேட் பண்ணாமல் இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டக்குன்னு பேசி அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிடலாங்க. ஒரு சிறிய லெவலில் தென்னந்தோப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த லேண்ட் வந்து சூட் ஆகுங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் சூட் ஆகுங்க. பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்பு, மக்காச்சோளம் இந்த மாதிரி நிறைய பயிர்கள் போட்டு ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க. இந்த தோப்பினோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் தார் ரோட் ஃபேஸுங்க. வில்லேஜ் ரோடு கிடையாதுங்க. பஸ் போகிற டபுள் ரோடுங்க. மெயின் தார் ரோட் ஃபேஸாகவே அமைஞ்சிருக்கனால இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் இதனோட சொத்து மதிப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. குறிப்பாக ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த தோப்பு வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க. இந்த தோப்புக்குள்ளே ஒரு சில மரங்கள் வந்து நல்லாவே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. ஒரு சில மரங்கள் இப்போ தான் பாலை விட்டுட்ருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துல எல்லாமே முழுமையாக காய்ப்புக்கு வந்துடுங்க. அதுலேருந்து ஒரு இன்கமும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. தென்னை மரத்தினோட வெரைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாட்டு மரங்கள் தான் போட்டிருக்காங்க. உள்ள மாதுளை செடி போட்டிருக்காங்க, அது கூட காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. அது போக ஊடு பயிராக வாழை போட்டிருக்காங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தோப்புக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 83 சென்ட்டு சேர்த்து 45 லட்சம் கேட்குறாங்க. அதிலிருந்து பெருசாக நெகோசியேஷனுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த தோப்பை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேம் டேவே அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி குறைவான விலையில் அருமையான ப்ராப்பர்ட்டிகள் நிறைய நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.